பாரடா புருவமத்தி ஏது என்றாக்கால். புருவமத்தி ஏதுன்னு நீங்கள் கேட்பீங்க. பாரடா புருவமத்தி ஏது என்றாக்கால் பரபிரமம் ஆனதோர் அண்ட உச்சி. அங்கே என்ன இருக்குது? பரபிரம்மம் இருக்குது. பிரம்மம் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. பிரம்மம்னா உற்பத்தி ஆகிற நேரம், உதயமாகிற நேரம். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் விடியும். அப்போ அதுக்கு பிரம்ம முகூர்த்தம்னு பேர். பிரம்ம முகூர்த்தம்னா ஒரு 3:30 மணி. அது உஷா காலன்னுவாங்க. அதை வள்ளல் பெருமான் அழகாக அமுத காலம்னு எழுதுகிறார். அண்டத்தில் அமுத காற்று வீசுகின்ற நேரம் 3:30 மணிலேருந்து 6. அந்த நேரத்தில் யார் ஒரு விழிப்போடு இருந்தாலும் புத்தகம் படிக்க வேணாம், யார்கிட்டையும் போய் தீட்சை கேட்க வேணாம். அறிவு அதுவாகவே வந்துடும். ஏன்னா அந்த காற்று நாசி வழியாக நுழைகின்ற போது மேலுக்கு தள்ளப்பட்டு அறிவு விசாலமாகும்னு எல்லா ஞானியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு தூக்கமே எப்போ வருது? இந்த 3:30 மணிக்கு தான் வருது. நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் அந்த நேரத்தில் தான் வருது. ஆக அந்த நேரத்தில் விழிப்போடு இருக்கணும். அதான் எழுதுகிறாரு. முன் சொன்ன நரம்பினோடே சேரப்பா சேர்த்து மிக பின்னலாகி சிறந்திடவே புருவமதி ஆகும்பாரே. பாடலா புருவமதி ஏது என்றாக்கால் பரபிரமமானதோர் அண்ட உச்சி. நேரடா முன் சொன்ன நரம்பு மத்தி நிலைத்ததடா சுழுமுனை என்று நினைவாய் பாரு. வீரடா அண்ணாக்கில் நேரே மைந்தா. வழி எப்படி? நேரடா அண்ணாக்கின் நேரே மைந்தா. அங்கே தான் ஒளி இருக்குது. அண்ணாக்கின் நேராக மேலே ஒளி இருக்குது. அண்ணாக்கின் மேலே ஒளி இருக்கிறதால தான் அண்ணா அந்த தலைக்கு மலைன்னு பேர். அண்ணாமலையார் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாக்கின் மேலே தலை என்கிற அந்த மலையில் நடுவில் தீபம் எரிஞ்சதுனால அண்ணாமலையார்னு சொன்னாங்க. மாதங்களில் எந்த மாதம்னு பாருங்கள். மாதங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. கார்த்திகை மாதம். கார்னா என்ன? கார்த்திகைன்னா என்ன? அந்த இருள் நீங்கிடும். இருள் நீங்கி நமக்கு அறிவு விளங்கும்.